கிரீன் ஹைட்ரஜன், கிரீன் அமோனியா. உலகளவுல இந்த கிரீன் ஹைட்ரஜன், கிரீன் அமோனியா திட்டம், டெக்னாலஜி அப்படின்றது ஒரு பேசும் பொருளாக ஆகியிருக்கு. தமிழ்நாட்டில் கூட கிரீன் ஹைட்ரஜன், கிரீன் அமோனியா தொழிற்சாலைகள் துவங்குவதற்கான முயற்சிகள் நடந்துட்டு இருக்கு. அப்போ இந்த கிரீன் ஹைட்ரஜன்னா என்ன? ஹைட்ரஜன் எதுக்கெல்லாம் பயன்படுது? அப்போ இந்த கிரீன் ஹைட்ரஜன் கொண்டு வருவதற்கான காரணங்கள் என்ன? இந்த கிரீன் ஹைட்ரஜன், கிரீன் அமோனியா திட்டங்கள்னால் தமிழ்நாட்டில் என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும் அப்படின்றத பற்றி இன்னைக்கு வீடியோவில் பார்ப்போம். கிரீன் ஹைட்ரஜன், கிரீன் அமோனியா இது ஃபாசில் ஃபியூவல்ஸுக்கு மாற்றாக, நிலக்கரிக்கு மாற்றாக, எண்ணெய் எரிவாயுக்கு மாற்றாக இது ஒரு பசுமையான ஒரு வாயு, ஒரு பசுமையான மாற்று அப்படின்னு சொல்லி முன்வைக்கப்படுது. ஹைட்ரஜன் எந்தெந்த இண்டஸ்ட்ரீஸ்க்கு அதிகமாக பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தா, இங்கே இருக்கக்கூடிய ஹெவி இண்டஸ்ட்ரீஸ்க்கெல்லாம் ஹைட்ரஜன் தேவைப்படுது. ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டீல் இண்டஸ்ட்ரி, சிமெண்ட் இண்டஸ்ட்ரி, பெட்ரோலியம் ரிஃபைனரிஸ்லாம், ஆயில் ரிஃபைனரிஸ்க்கெலாம் இது தேவைப்படுது. அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட் செக்டரில் ஏவியேஷன் மற்றும் கப்பல் கார்கோ போக்குவரத்துக்கு, ஃப்ளைட் இயக்குவதற்கெல்லாம் இந்த ஹைட்ரஜன் அப்படின்றது தேவைப்படுது. அப்போ இந்தியாவுடைய கிளைமேட் சேஞ்ச் டார்கெட்டில் ரொம்ப முக்கியமாக இருக்கக்கூடியது இந்த அதோடைய எனர்ஜி செக்டரை டீகார்பனைஸ் பண்ணுறது. 2050க்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்தியா இந்த எனர்ஜி செக்டரை டீகார்பனைஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 2070க்குள்ளே நெட் ஜீரோ கொண்டு வருவதாக வாக்குறுதிகள் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்தியாவுடைய பவர் செக்டர், அதாவது நமக்கு பயன்படுத்துகின்ற மின்சாரத்தை டீகார்பனைஸ் பண்ணோம்னா ரெனியூவல் எனர்ஜிக்கு போயிடலாம். ஆனால் இந்த ஹெவி இண்டஸ்ட்ரீஸ், இப்போ நான் குறிப்பிட்டது போல் இந்த ஸ்டீலு, இந்த சிமெண்ட் ஃபேக்ட்ரி, எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள், இது எல்லாத்தையும் டீகார்பனைஸ் பண்ணணும்னா நமக்கு ஹைட்ரஜன் வேணும். அந்த ஹைட்ரஜனும் பசுமை ஹைட்ரஜனாக இருந்தால்தான் இந்தியா முற்றிலுமாக இந்த ஃபாசில் ஃபியூல்ஸ்லேருந்து வெளியே வர முடியும். அதனால் அதுக்கு ஒரே தீர்வு இந்த கிரீன் ஹைட்ரஜன், கிரீன் அமோனியா அப்படின்னு முன்வைக்கப்படுது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கொள்கை வகுப்பாளர்கள் கூட கிரீன் ஹைட்ரஜன் நமக்கு ரொம்ப முக்கியம், அதை கொண்டு வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி நிறைய சூழலியல் மாநாடுகளில் பேசுகிறதையும் நம்ம பார்த்துருக்கோம். தமிழ்நாடு அரசாங்கம் ஒருங்கிணைத்த காலநிலைக்கான கிளைமேட் சம்மிட் 1 மற்றும் கிளைமேட் சம்மிட் 2.0ல கூட கிரீன் ஹைட்ரஜனை பற்றி நிறைய பேசப்பட்டுச்சு. ஆனால் இந்த கிரீன் ஹைட்ரஜன் உண்மையிலேயே தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்க போகுது. இப்போ இந்த ஹைட்ரஜன் வாயுக்களை உற்பத்தி பண்ணுறதுக்கு, ஆர்டிஃபிஷியலாக உற்பத்தி பண்ணுறதுக்கு பல்வேறு வழிமுறைகள் இருக்குது. ஏற்கனவே இந்தியாவில் நம்ம ஹைட்ரஜனை பயன்படுத்தி இந்த இண்டஸ்ட்ரியல் ப்ராசஸ்லாம் இப்போ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அது கிரே ஹைட்ரஜன், ப்ளூ ஹைட்ரஜன், க்ரீன் ஹைட்ரஜன், பிங்க் ஹைட்ரஜன், கோல்டு ஹைட்ரஜன் அப்படின்னு பல வகைகளாக இதை அது எப்படி உற்பத்தி ஆகுதோ அதை பொறுத்து இதை கிளாஸிஃபை பண்ணுறாங்க. இப்போ நிலக்கரியை பயன்படுத்தியோ இல்லை ஆயில் அண்ட் கேஸை பயன்படுத்தியோ ஹைட்ரஜன் வாயுக்களை நாம் உற்பத்தி பண்ணும்போது, அதாவது ஸ்டீம் ப்ராசஸ் மூலயமா மீத்தேன்லேருந்து இந்த ஹைட்ரஜன் வாயு பிரித்து எடுக்கிறது கிரே ஹைட்ரஜன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இது லிட்டரலி இட்ஸ் ஃபாசில் ஃபியூவல். அப்போ இதுதான் இப்போதைக்கு இருக்கிற சீப்பர் வெர்ஷன். இப்போ விலை கம்மின்றதுனால, ஈஸியாக செய்யக்கூடியதுன்றதுனால நிலக்கரி எரிச்சு தான் இந்த ஹைட்ரஜனை எடுத்து இந்த ப்ராசஸ்க்கு நம்ம பயன்படுத்திகிட்ருக்கோம். அப்போ இதிலிருந்து வெளிவருவதற்காக ப்ளூ ஹைட்ரஜன் அப்படின்றத சொல்கிறாங்க. ப்ளூ ஹைட்ரஜன் அப்படின்றது இதே ப்ராசஸ் தான். ஆனால் அந்த வெளியேறக்கூடிய அந்த கார்பன் உமிழ்வை வளிமண்டலத்துக்கு போகாமல் அதை அப்படியே பிடிச்சி வைக்கிறது, பிடிச்சி அதை பயன்படுத்துறது ப்ளூ ஹைட்ரஜன் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் இதுக்கு செலவு அதிகம். அப்போ இதற்கு மாற்றாக சொல்லக்கூடியது கிரீன் ஹைட்ரஜன். அப்போ இந்த கிரீன் ஹைட்ரஜன் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது போல் இந்த ஸ்டீம்லேருந்து இந்த ஹைட்ரஜனை மீத்தேன் செக்ரிகேட் பண்ணி அதுலேருந்து ஹைட்ரஜனை ஜென்ரேட் பண்ணுறதுக்கு பதிலாக எலக்ட்ராலிசிஸ் அப்படின்ற ஒரு ப்ராசஸின் மூலமாக தண்ணீர்லேருந்து இந்த ஹைட்ரஜனை பிரித்து எடுக்கும் இந்த முறை தான் எலக்ட்ராலிசிஸ். இந்த எலக்ட்ராலிசிஸ் தொழில்நுட்பம் கூட இதுக்கு கரண்ட் தேவை, இதை இதை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு. அப்போ இந்த அந்த கரண்ட்டை கூட பசுமையான வழியில் சோலார் கரண்ட்டாகவும், விண்ட் எனர்ஜி மூலமாக காற்றாலை மின்சாரமாகவும், அதில் உற்பத்தி ஆகின்ற மின்சாரத்தை பயன்படுத்தி எலக்ட்ராலிசிஸை நடைமுறைப்படுத்தி அதிலிருந்து தண்ணீரிலிருந்து இந்த ஹைட்ரஜனை பிரித்தெடுக்கும் முறை தான் இந்த கிரீன் ஹைட்ரஜன் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு கேத்தோட ஆனோட் இருக்கும். அது நடுவில் ஒரு எலக்ட்ராலிசிஸ் இருக்கும், எலக்ட்ரோலைசர் இருக்கும். அதில் தண்ணீரை செலுத்தும்போது அது ஹைட்ரஜன் தனியாக, ஆக்சிஜன் தனியாக பிரிக்குது.
ஸோ அந்த ப்ராசஸ் மூலியமா எடுக்கக்கூடிய இந்த ஹைட்ரஜன தான் கிரீன் ஹைட்ரஜன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதுவே வந்து காற்றாலை, சூரிய மின்சாரத்துக்கு பதிலாக அட்டாமிக் எனர்ஜி அணுமின் நிலையத்தை பயன்படுத்தி எடுக்கக்கூடிய மின்சாரத்தினால் இந்த எலக்ட்ரோலிசிஸ் ப்ராசஸை வந்து நடைமுறைப்படுத்தினால், அது பேர் வந்து பிங்க் ஹைட்ரஜன் அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப இது இல்லாமல் கோல்ட் ஹைட்ரஜன் என்பது இயற்கையாக பூமிக்கடியிலிருந்து கிடைக்கக்கூடிய இந்த ஹைட்ரஜன் வாயுக்களை அப்படியே டேப் பண்ணி எடுத்து அதை பயன்படுத்துவது கோல்ட் ஹைட்ரஜன் அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப இந்த வகைகள்லாம் இருக்கு. கோல்ட் ஹைட்ரஜன் வந்து போதுமான ரிசோர்ஸ் வந்து இங்க இல்ல. அத வந்து கண்டுபிடிச்சு அத எடுக்கிறதுல நெறைய சேலஞ்சஸ் இருக்கு. அதே நேரத்துல இது எல்லாமே இங்க இருக்கக்கூடிய ஃபாசில் ஃபியூவல் இண்டஸ்ட்ரீஸ் கண்ட்ரோல்ல இருக்கு. அப்ப அவங்க எடுக்கிற இந்த ஆயில், இந்த கோல், லிக்னைட் அதுக்கு கீழ தான் இந்த ஹைட்ரஜன் வாயுக்கள் இருக்கிறதுனால, அதுவுமே அவ்வளோ ஈஸியா வந்து எடுத்துற முடியாது. அப்ப கிரீன் ஹைட்ரஜன் அப்படின்னு சொல்லும்போது, இவர்கள் இந்த சூரிய காற்றாலை பயன்படுத்தி எலக்ட்ராலிசிஸ் மூலமாக ஹைட்ரஜன் எடுக்கும் முறையை தான் வந்து கிரீன் ஹைட்ரஜன் என்று குறிப்பிடுகிறார்கள். அப்ப இந்தியாக்கான கிரீன் ஹைட்ரஜன் டார்கெட் நேஷனல் கிரீன் ஹைட்ரஜன் மிஷன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதில பல்வேறு விஷயங்கள் வந்து சொல்லப்பட்டிருக்கு. புதிதாக பல திட்டங்கள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இந்தியாவின் இலக்கு என்பது 2030ஆம் ஆண்டுக்குள்ள 5 மில்லியன் டன் அளவுக்கான கிரீன் ஹைட்ரஜன இந்தியாவுல உற்பத்தி பண்ணுவது தான் இந்தியாவுடைய இலக்காக இருக்கிறது. இந்த 5 மில்லியன் டன்னும் த்ரூ அவுட் இந்தியா, இந்தியா முழுக்க இந்த பிளான்ட்ஸ வந்து கொண்டு வர போறாங்களா? ப்ராஜெக்ட் கிரீன் ஹைட்ரஜன் கொண்டு வர போறாங்களா? அப்படின்னு கேட்டா கிடையாது. குறிப்பிட்ட மாநிலங்கள்ல தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, குஜராத், மத்திய பிரதேஷ் 90% மேற்பட்ட கிரீன் ஹைட்ரஜன் வந்து இந்த 6 மாநிலங்கள்ல தான் உற்பத்தி ஆக போகுது. அதிலும் குறிப்பாக குஜராத், தமிழ்நாட்டுல மட்டும் 65% கிரீன் ஹைட்ரஜன் வந்து உற்பத்தி பண்ண போறாங்க. தமிழ்நாட்டில் 23% கிரீன் ஹைட்ரஜன். அதாவது 5 மில்லியன் டன் வந்து இந்தியாவுக்கு டார்கெட் இருக்குன்னா, அதுல 23லேருந்து 24% அதாவது 1.2 மில்லியன் டன் அளவுக்கு கிரீன் ஹைட்ரஜனை தமிழ்நாட்டுல வந்து உற்பத்தி பண்ண போறாங்க. அப்ப தமிழ்நாட்டுல வந்து கிரீன் ஹைட்ரஜன் உற்பத்தி ஆன பிறகு அதை கிரீன் அமோனியாவாக மாற்றுவதற்கான தொழிற்சாலை துவங்குவதற்கான திட்டமிடல் வந்து இப்ப பைப்லைன்ல வந்து இருக்கு. கிரீன் ஹைட்ரஜன், கிரீன் அமோனியா எல்லாம் பேரெல்லாம் நல்லா பசுமையா தானே இருக்கு. இதுல எந்த பொல்யூஷனும் இல்லையே! இதுல வந்து அ எதுவும் தீங்கான சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பான விஷயங்கள் இருக்கிற மாரி தெரியலையே! இத எதுக்கு வந்து எதிர்க்கிறீங்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனால் இந்த கிரீன் ஹைட்ரஜன் ஒரு 1 கிலோகிராம் கிரீன் ஹைட்ரஜன உற்பத்தி பண்ணுவதற்கு 9லேருந்து 10 லிட்டர் தண்ணீர் தேவை. சரி அத கூட கடல்லேருந்து எடுத்துக்கிறாங்கன்னு வச்சுப்போம். கடல் தண்ணீர வந்து அவங்க சுத்திகரிக்க போறாங்கன்னு எடுத்துப்போம். அதே மாரி 1 கிலோகிராம் கிரீன் ஹைட்ரஜன வந்து உற்பத்தி பண்ணுவதற்கு கரண்ட் எலக்ட்ரிசிட்டி எவ்வளோ தேவைப்படுதுன்னா, 50 யூனிட் எலக்ட்ரிசிட்டி தேவைப்படுது. இப்ப 50 யூனிட் எலக்ட்ரிசிட்டிய நீங்க செலவு பண்ணா தான் 1 கிலோகிராம் வந்து கிரீன் ஹைட்ரஜன உற்பத்தி பண்ண முடியும். ஒன்றிய அரசாங்கத்துடைய இலக்கான இந்த 5 மில்லியன் டன் கிரீன் ஹைட்ரஜனை உற்பத்தி பண்ணுவதற்கு நமக்கு 135 கிகாவாட் அளவுக்கான மின்சாரம் தேவைப்படும். அந்த 135 கிகாவாட்டுமே காற்றாலையிலிருந்தும், சூரிய ஆற்றலிருந்து வரக்கூடிய தூய்மையான மின்சாரமாக இருக்க வேண்டும். அப்பதான் அது வந்து கிரீன் ஹைட்ரஜன். அப்ப 135 கிகாவாட் என்பது 1,35,000 மெகாவாட். தமிழ்நாட்ட எடுத்துக்கிட்டீங்கன்னா, தமிழ்நாட்டுல 23% 1.2 மில்லியன் டன் அளவுக்கான கிரீன் ஹைட்ரஜன் உற்பத்தி பண்றதுக்கு நமக்கு 32 ஜிகாவாட் எலக்ட்ரிசிட்டி வேணும். 32 ஜிகாவாட் என்பது 32,000 மெகாவாட். தமிழ்நாட்டுடைய மொத்த மின் தேவை. அதுவே 20,000 மெகாவாட் தான். சம்மர்ல பீக்ல இருக்கக்கூடிய மின் தேவையே தமிழ்நாட்டுக்கு 20,000 மெகாவாட் தான். ஆனால் 32,000 மெகாவாட் வந்து நமக்கு புதிதாக வந்து மின்சார நிலையங்கள் அமைக்கணும். அதுவும் காற்றாலையிலேருந்து, சூரிய மின்சாரத்திலேருந்து அமைக்கணும். அத வந்து இந்த கிரீன் ஹைட்ரஜனுக்கு கொண்டு போய் குடுக்கணும். அப்பதான் நம்ம இந்த இலக்கான 1.2 மில்லியன் டன் வந்து கிரீன் ஹைட்ரஜன புரொடியூஸ் பண்ண முடியும் தமிழ்நாட்ல. அப்ப எவ்வளவு வந்து நம்மளுடைய பசுமை ஆற்றல் புதிதாக இதுக்காக உருவாக்கணும். அது எவ்வளோ வந்து கிரீன் ஹைட்ரஜனுக்கு போகுது அப்படின்றத நம்ம யோசிச்சு பார்த்தாலே, இந்த திட்டத்தை எதிர்ப்பதற்கான காரணம் வந்து புரிஞ்சிரும். 32 கிகாவாட்ல ஒரு 22 கிகாவாட் வந்து காற்றாலையிலிருந்து தான் எடுக்க போறாங்க. ஒரு 8 கிகாவாட், 10 கிகாவாட் தான் உங்களுக்கு சூரிய ஆற்றல்லேருந்து எடுக்க போறதா சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த 22 கிகாவாட் அளவுக்கு நமக்கு காற்றாலை எங்க இருக்கு? காற்றாலை மின்சாரம் எங்க இருக்கு? தமிழ்நாட்டுல புதுசா போட போறான் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப புதுசா இத போடணும் அப்படின்னா, இவர்கள் கடல்ல போடுவதற்கான முயற்சியை எடுக்கிறார்கள். இப்ப சமீபத்துல இன்னொரு ஆய்வறிக்கையும் வந்திருக்கு. தமிழ்நாட்டுடைய ஆஃப்ஷோர் விண்ட் பொட்டன்ஷியல் கடற்கரையில் கடலில் வைக்கக்கூடிய
இந்த காற்றாலை மின்சாரத்துடைய இந்த பொட்டன்ஷியல் வந்து 34 கிகாவாட்டுக்கு இருக்கு. அத நாம வந்து முழுமையா பயன்படுத்தணும்னு ஒரு அறிக்கை வெளிய வந்திருக்கு. அப்ப அதையும், இதையும் நீங்க வந்து ஒப்பிட்டு பார்க்கணும். அப்ப இந்த கிரீன் ஹைட்ரஜனை வந்து புரொடியூஸ் பண்ணுவதற்காக தான் அந்த ஆஃப்ஷோர் விண்ட் எனர்ஜி ப்ராஜெக்ட்ட கொண்டு வராங்க. அப்ப தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய தென் மாவட்டங்கள்ல, குறிப்பா கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய கடற்கரைய ஒட்டி அங்க மீனவர்கள் மீன் பிடிக்கக்கூடிய அந்த மீன்பிடி பகுதிகள்ல இந்த ஆஃப்ஷோர் விண்ட் எனர்ஜி ப்ராஜெக்ட் வரப்போகுது. 32,000 மெகாவாட்டுக்கான விண்ட் எனர்ஜி நீங்க உள்ள வைக்கணும், கடலுக்குள்ள வைக்கணும் அப்படின்னா, கிட்டத்தட்ட 4,500லேருந்து 5,000 விண்ட் டர்பைன்ஸ் வேணும். அப்ப 5,000 விண்ட் மில்ல வந்து கடலுக்குள்ள வைக்கும்போது, அது அந்த பகுதி சூழலியலுக்கு மிகப்பெரிய ஒரு அழுத்தத்தை, தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த மீனவர்கள் யாரும் கடலுக்கு போறதே மறந்துரணும். கடலுக்கு போய் மீன் பிடிக்க கூடாதுன்னு இவர்களுக்கான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போடப்படும். அப்ப இதை தாண்டி எப்படி வந்து மீனவர்கள் அவங்க வாழ்வாதாரத்த வந்து எப்படி பாதுகாக்க முடியும்? அதே மாரி இந்த இத்தனை கோடி ரூபாய் செலவீட்டில் அரசாங்கத்துடைய பணத்த செலவு செய்து கல்ஃப் ஆஃப் மன்னார், நம்மளுடைய மன்னார் வளைகுடாவ வந்து பாதுகாத்துட்டு இருக்கு. அப்ப அந்த மன்னார் வளைகுடா பகுதியில தான் இந்த திட்டம் வரப்போகுது. அங்க இருக்க இப்போ தான் டுகாங் ரிசர்வ் அறிவிச்சிருக்காங்க. டுகாங் பசுக்கள பாதுகாக்கிறதுக்கான திட்டங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கு. அந்த பகுதியில வந்து பார்த்தீங்கன்னா, கோரல் ரீஃப்ஸு, அ கடல் புற்கள் அதெல்லாம் பாதுகாக்கிறதுக்காக நெறைய முயற்சிகள் நடந்துட்டு இருக்கு. அப்ப அதையெல்லாம் அழிக்கும் விதமாக இந்த 5,000 விண்ட் டர்பைன்ஸ வந்து கல்ஃப் ஆஃப் மன்னார்ல போடுறது அப்படின்றது, ஒரு மிகப்பெரிய ஒரு சூழலியல் பாதிப்பை வந்து தமிழ்நாட்டுக்கு, நம்மளுடைய கடற்கரை பகுதிக்கு ஏற்படுத்தும். இந்த ஆஃப்ஷோர் விண்ட் எனர்ஜியை பொறுத்தவரைக்கும், இது மக்களுடைய மின்சார தேவையை பூர்த்தி செய்வதற்காக கொண்டு வரப்படுதுன்ற மாரி ஒரு பின்பத்தை கட்டமைச்சுட்டு இருந்தாங்க. ஆனா, இப்போ இந்த கிரீன் ஹைட்ரஜன் திட்டத்தை படிக்கும்போது ரொம்ப தெளிவாக இது தெரிகிறது. இந்த கிரீன் ஹைட்ரஜனை உற்பத்தி பண்ணுவதற்காக தான் இந்த ஆஃப்ஷோர் விண்ட் எனர்ஜி ப்ராஜெக்ட்டும் தமிழ்நாடு மீது வலிய திணிக்கப்படுகிறது அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அப்ப இந்த ஆஃப்ஷோர் விண்ட் எனர்ஜினால ஏற்படக்கூடிய பாதிப்புகள், இது நிச்சயம் இவ்ளோ பாதிப்புகள் இருந்தாலும் கூட கரண்ட் வந்து தமிழ்நாட்டுக்கு வரப்போறது கிடையாது. கரண்ட் வந்து இந்த கிரீன் ஹைட்ரஜனுக்கு உற்பத்திக்காக தான் போகிறது. அப்படி மக்களோட யூஸ் பண்ற இந்த கிரிட், அவங்க வீட்ல யூஸ் பண்ற இந்த ஃபேனு, லைட் எல்லாம் ஓடுது இல்லையா? இந்த கிரிட் கரண்ட்டுக்கு அந்த ஆஃப்ஷோர் விண்ட் எனர்ஜி வந்து ஒரு காலும் குடுக்க போறது கிடையாது. அப்படி எக்ஸஸா இவங்க வந்து இந்த விண்ட் எனர்ஜிலேருந்து கரண்ட் உற்பத்தி ஆனால் கூட, அருகாமையில் இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு, அவர்களுக்கு தேவையான கிரீன் ஹைட்ரஜனை உற்பத்தி பண்ணுவதற்காக இந்த கரண்ட் வந்து திருப்பி விடப்படுமே தவிர்த்து, இது வந்து மக்களுக்கு குடுக்கப்படாது அப்படின்னு இந்த ரிப்போர்ட்ல வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்ப இந்த கிரீன் ஹைட்ரஜன் உற்பத்தி ஆகுதுல்ல. ஸோ இந்த கிரீன் ஹைட்ரஜன் உற்பத்தி ஆவறதுலயாவது நம்ம மக்களுக்கு நல்லது இருக்கா? சரி நம்மளுடைய தொழிற்சாலைகளுக்கு டீகார்பனைசேஷன் இது பயன்படுதா? அப்படின்னு கேட்டா, 70% கிரீன் ஹைட்ரஜன் இந்த 5 மில்லியன் டன்னு இந்தியால உற்பத்தி ஆகுற கிரீன் ஹைட்ரஜன்ல 70% கிரீன் ஹைட்ரஜன கிரீன் அமோனியாவாக மாற்றி, இதை வந்து வெளிநாட்டுக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ண போறாங்க. அப்ப வெளிநாடுகளுக்கு இதை வந்து ஏற்றுமதி செய்ய போகிறார்கள். 30% தான் இந்தியால பயன்பட போகுது. அந்த 30% கூட இங்க இருக்கக்கூடிய தொழிற்சாலைகளுக்கு தான் குடுக்கப்படுமே தவிர்த்து, மக்களுடைய கிரிட்டுக்கோ, இல்ல மக்களுடைய டிரான்ஸ்போர்ட்டுக்கோ எதுக்கும் இந்த கிரீன் ஹைட்ரஜன் பயன்படாது. அப்ப முழுக்க முழுக்க ஒரு கார்ப்பரேட் நலனுக்காக இங்க இருக்கக்கூடிய பெருமுதலாளிகள் வெளிநாட்டுக்கு இத வந்து ஏற்றுமதி பண்ணுவதற்கு ஏதுவாக இந்த பொருளாதாரத்தை, இந்த கிரீன் ஹைட்ரஜன் பொருளாதாரத்தை வந்து கட்டமைக்கிறாங்க. அப்ப இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், 70% ஏற்றுமதி ஆவுது, 30% இந்தியால பயன்பட போகுது அப்படின்னு நம்ம சொன்னோம். ஒவ்வொரு மாநிலத்துக்கும் மாறுபடுது. தமிழ்நாட்ட எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, 90% தமிழ்நாட்டில் உற்பத்தி ஆகின்ற இந்த கிரீன் ஹைட்ரஜன், கிரீன் அமோனியாவாக மாற்றப்பட்டு, ஆண்டுக்கு 1.2 மில்லியன் டன் அளவுக்கான கிரீன் அமோனியா தமிழ்நாட்டிலிருந்து ஏற்றுமதி ஆகப்போகுது. 90% தமிழ்நாட்டில் ஏற்றுமதிக்காக தான் இத கொண்டு வராங்க. 10% இங்க இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள் குடுக்கப்படுது. அப்ப 90% இதை ஏற்றுமதி செய்வதற்காக கிரீன் ஹைட்ரஜன்ற பேர்ல இந்த திட்டத்தை கொண்டு வந்து, நம்மளுடைய சுற்றுச்சூழலை, கடற்கரை பகுதிகள, மீனவர்கள் வாழ்வாதாரத்த, இத்தனை ஆண்டுகளாக நாம பாதுகாத்த இந்த கல்ஃப் ஆஃப் மன்னார் பயோஸ்பியர இவ்வளத்தையும் அழித்துவிட்டு, வளர்ச்சி என்ற பேர்ல இந்த பசுமை காற்றாலை திட்டத்தையும், கிரீன் ஹைட்ரஜனையும் கொண்டு வந்து தமிழ்நாட்டுடைய சுற்றுச்சூழலை மிக மோசமாக பாதிக்கப்பட போற இந்த திட்டத்தை வந்து வழிமொழிகிறார்கள். அதுவும் காலநிலை செயல் திட்டம் என்ற பேர்ல, கிளைமேட் ஆக்ஷன் என்ற பேர்ல இந்த கிரீன் ஹைட்ரஜனும், கிரீன் அமோனியாவும்
ஆஃப்ஷோர் விண்ட் எனர்ஜியும் தமிழ்நாட்டு மீது திணிக்கப்படுவது, தமிழ்நாட்டு கிளைமேட் ஆக்ஷனுக்கான நிதியை பயன்படுத்தி இதை வந்து அமல்படுத்த நினைப்பது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு அயோக்கியத்தனம். இதை வந்து தமிழ்நாட்டு மக்கள் ஒருபோதும் அனுமதிக்க கூடாது. தமிழ்நாட்டில் இருந்து இதற்கான எதிர்ப்பு குரல் கிளம்ப வேண்டும். இந்த ரிப்போர்ட்ல ரொம்ப தெளிவா போட்டிருக்காங்க. இதை ஏற்றுமதி செய்வதற்காக தான் இதை எடுத்துட்டு வருவதாக தெளிவா போட்டிருக்காங்க. அதுவும் குறிப்பா சவுத் கொரியா, ஜப்பான், யூரோப் போன்ற நாடுகளுக்கு இத வந்து ஏற்றுமதி பண்ண போறாங்க. அப்ப நெதர்லாந்து மாரியான நாடுகளுக்கு இதை ஏற்றுமதி செய்வதற்காக நம்மளுடைய ரிசோர்ஸ அழிச்சு இத கொண்டு வரணுமா? அப்படின்ற ஒரு முக்கியமான கேள்வியை நாம் இங்கே முன்வைக்கிறோம். அப்ப இங்க நாம வந்து சயன்ஸுக்கு எதிரானவர்களோ, டெவலப்மென்ட்க்கு எதிரானவர்களோ கிடையாது. எது டெவலப்மென்ட் அப்படின்ற கேள்விய தான் இங்க நம்ம முன்வைக்க விரும்புறோம். தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் இங்கே நடக்கின்ற அத்தனை சூழலியல் போராட்டங்களும் வளர்ச்சிக்கும், சுற்றுச்சூழலுக்குமான போராட்டம் அல்ல. இது எது வளர்ச்சி, யாருக்கான வளர்ச்சி, எது வளர்ச்சி என்று யார் சொல்வது என்பதற்கான போராட்டம் தான் தமிழ்நாட்டில் சூழலியல் போராட்டங்களாக நடந்து வருகிறது. அந்த வகையில் விளிம்புநிலை மக்கள், அங்க இருக்கக்கூடிய மீனவர்கள், அங்க இருக்க சுற்றுச்சூழலை பாதித்து, வளர்ச்சி என்ற பெயரில், காலநிலை செயல் திட்டம் என்ற பெயரில், கிரீன் ஹைட்ரஜன், கிரீன் அமோனியா, ஆஃப்ஷோர் விண்ட் எனர்ஜி வந்து நடைமுறைப்படுத்தி, வெளிநாடுகளுக்கு இந்த ஆற்றலை ஏற்றுமதி செய்யும் இந்த திட்டத்தை பூவுலகின் நண்பர்கள் சார்பாக நாங்கள் கண்டிக்கிறோம். இந்த திட்டத்திற்கு எதிரான ஒரு எதிர்ப்பு குரலாக மக்கள் தமிழ்நாடு முழுவதும் இதற்கான ஒரு எதிர்ப்பு குரலை பதிவு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.